இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி வந்து சீரக சம்பா அரிசியில் பிரிஞ்சி சாதம். ஓகே. வெஜிடபிள் பிரியாணியில் பட்டை லவங்கம் எப்பயுமே கம்மியாக போடணும். லவங்கம் ஒரு 4, பட்டை ஒரு 4 சின்ன துண்டு, 2 வந்து ஸ்டார் பூ. காரத்துக்கு வைக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா? ரொம்ப கருகக்கூடாது. இந்த பதத்தில் வந்து புதினா இலை போடணும். அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். எண்ணெயில் வதங்கும் போது எப்பயுமே கொஞ்சம் வாசனை இருக்கும். வெங்காயத்தை கூட வதங்கணும். தக்காளி 4. கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணுமா இதுக்கு? நல்லது கல்லுப்பு. சால்ட்டு எமர்ஜென்சிக்கு சால்ட்டு போட்டுக்கலாம், தேவைன்னா. கல்லுப்பு வந்து தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக போடணும், போதும். பத்தலமாக திரும்ப போட்டுக்கலாம். மூடி வச்சிடணும்னா மூலமாக தான் சீக்கிரம் வதங்கும் நல்லா. எத்தனை கரண்டி எண்ணெய்? 4 கரண்டி எண்ணெய். 4னாக்கா அது மீடியம் சைஸு. பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு ஒன்றே ஒன்று போட்டால் போதும். அதிகம் பீன்ஸ் கேரட் அதிகமாக இருந்தால் நல்லது. இப்போவே போட்டு கலரி விட்டுறணுமா? காய் கொஞ்சம் வெந்ததுன்னா அரை வேக்காடு நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இந்த உப்பெல்லாம் இறங்கும் காயில். கொஞ்ச நேரம் முன்னாடி போட்ட இஞ்சி பூண்டு விழுது வந்து
அடி பிடிச்சிடும். அதனால் இதெல்லாம் போட்ட பிறகு போதும். எவ்வளோ ஸ்பூனு? இதில் குட்டி டீஸ்பூனால் ஒரு 4 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு எப்பவுமே சீக்கிரம் அடி பிடிச்சிடும். முன்னாடியே போடக்கூடாது எப்பயுமே எந்த சமையலுக்குமே. லைட்டாக கலர் வேணும்னா லைட்டாக சும்மா ஒரு துளி கலர் பவுடர், கேசரி பவுடர். மசாலா இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சமாக. மசாலா எல்லாமே கம்மியாகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பிரிஞ்சி மசாலாவா? மசாலா பிரியாணி மசாலா தான் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக வெறும் மிளகாத்தூள் இது கொஞ்சமாக போடணும். இது காரம் அதிகமாக இருக்கும். வீட்டு மிளகாத்தூளும் போடணுமா? வீட்டு மிளகாத்தூள் போடக்கூடாது. இது வீட்டிலே அரைச்சி வச்சுருக்குறேன். தேவைன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் வாங்கி தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அளவு எவ்வளோ? எத்தனை கிலோ அரிசி? இந்த சின்ன சொம்பால் 2 சொம்பு தண்ணி. அரிசி 3 ஆழாக்கு. அப்படின்னா 1 கிலோவா? இல்லை, அரை கிலோவுக்கு ஜாஸ்தி, 3/4 கிலோவுக்கு கம்மி. ஏன்னா நம்ம 4 பேர் தானே இருக்கோம், நிறைய போடக்கூடாது. கல் உப்பு. உப்பு கம்மியாகவே ஆரம்பத்தில் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா நிறையா இடக்கூடாது. பத்தல்னா கூட போட்டுக்கலாம். மூடி போடுவோம். அரிசி முன்னாடியே ஊற வச்சிடணுமா? முன்னாடியே ஊற வைக்கக்கூடாது. குழம்புக்கு எல்லாமே தாளிக்கு ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். நம்ம குழம்பு தாளிக்கிற வரலையுமே அரிசி ஊறிடும். அப்போ தான் எடுத்து ஊற வைக்கணும். இது நம்ம தாளிக்கிறதே ஒரு 10 நிமிஷம் இருக்கும்னா, அதுக்கப்புறம் அரிசி கழுவி போட்டோம்னா உடையாமல் இருக்கும் சாப்பாடு. ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது.
அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும்ல. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். தண்ணி ஃபுல்லாக இதாகிடுச்சுல. ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாரு. வெஜிடபிள் போட்டு இப்படி செய்யலாம், பிரியாணி பிடிக்கலாம் இல்லை? ஆமாம். இப்போ என்ன பண்ணணும்? முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான். தம் கட்டணும். லாஸ்ட்டாக ஃபைனலாக சீரகம், சோம்பு, மிளகு. வெந்தயம் இல்லை? வெந்தயம் போடக்கூடாது. மிளகு, சீரகம், சோம்பு, வறுத்த பொடி. எப்பயுமே வறுத்து அரைச்சி வச்சுக்கிங்க. பிரிஞ்சி சாதம், பிரியாணி இதுக்கெல்லாம் ஃபைனல் டச் போட்டு. அதிகம் நெய் யூஸ் பண்ண மாட்டேன் எல்லாத்துலேயுமே. நெய் வேணுன்றவங்க போட்டுக்குங்க. ஃபைனலாக வெஜிடபிள் பிரியாணி ரெடி. ஃபைனல் இந்த கொத்தமல்லி வாசனையும் நல்லாயிருக்கும். பிரிஞ்சி சாதம் படம் முடிஞ்சிருச்சா? போட்டு பாய். இந்த தம் கட்டிடணும். தம் கட்டணும்ல. சாப்பாடையும் தூக்கி மேலே வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் அடி பிடிக்கும். கொஞ்சம் சாப்பாடை தூக்கி வச்சோம்னா, இப்படி வச்சோம்னாக்கா கொஞ்சம் மேலேயே அந்த தண்ணி எல்லாம் ஏதாவது நீர் இருந்ததுனாக்கா இழுத்துரும். மேலே இருந்ததுனாக்கா கல் நல்லா சுட வச்சு, வெயிட்டான கல். முடிஞ்சிருச்சு. போதும். அந்த தண்ணி ஏதாவது இருந்தால் இழுத்துட்ருக்கோம். சீரக சம்பா ரைஸா நார்மல்? சீரக சம்பா ரைஸ். ஓகே. சைட் டிஷ் என்ன? சைட் டிஷ்ஷு முட்டை, தயிர் பச்சடி. அதெல்லாம் காற்றடிக்குது தான். அவ்வளோதான். இன்னைக்கு லஞ்சு முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Keep supporting Sweeties. Bye bye.